ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஈவினிங் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஈவினிங் டிஃபன் என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம். சப்பாத்தி, சில்லி பரோட்டா மாதிரி தான் பண்ண போகிறேன். அதை எப்படி ரெடி பண்ணுறன்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்ச பல்லாரியை வந்து இது கூட சேர்த்துக்கிடுவோம். பல்லாரி வந்து நல்ல பொன்னிறமா வதங்கணும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். என்னோட ஆத்துக்கார் தான் கிண்டிக்கிட்டு இருக்காரு. இப்படி சமையலை வந்து ஷேர் பண்ணி பண்ணுங்க, வாழ்க்கை வந்து ரொம்ப அமோகமா போகும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. பச்சை மிளகாய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிராஸாக கட் பண்ணியிருக்கிறேன். அதே இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். வதக்கி விட்டதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு வந்து போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போதும். ஒரு ஸ்பூன் அளவு நிறைய தான் எடுத்திருக்கேன், அதனால ஒரு ஸ்பூன் போதும். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டு தக்காளியை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட மசால் பொடி எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கிடுவோம். இப்போ வத்தப்பொடி வந்து உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கரம் மசாலா வந்து 2 ஸ்பூனு. உப்பு வந்து நம்ம ஆரம்பத்துல இருந்து சேர்க்கவே இல்லை, அதனால நீங்க எவ்வளோ அளவுக்கு போடுவீங்களோ அவ்வளோ அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 3/4 ஸ்பூனுக்கு வந்து போட்டுக்கிறேன். கொஞ்சமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த தக்காளி வெங்காயத்து கூட நல்லா சேர்ந்துரும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா முட்டை அடுத்து உடைச்சு ஊத்திக்கலாம். இது கூட தண்ணி எதுவுமே சேர்க்க கூடாது. இப்ப வந்து முட்டையை வந்து உடைச்சு ஊத்திக்கலாம். முட்டை நல்லா உடைச்சு ஊற்றினதுக்கு அப்புறம் பொடி மாஸ் மாதிரி நல்லா பண்ணதுக்கு அப்புறமா இந்த நூடுல்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கிற சப்பாத்தியை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற சப்பாத்தி நூடுல்ஸ் வந்து இது கூட போட்டுக்கணும்.
எல்லாம் வந்து கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்கணும். இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்லுங்க. எல்லாமே கரெக்டா இருக்கா? இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். சப்பாத்தி வந்து ஒரே மாதிரி பண்ணாம டிஃப்ரெண்டா கொஞ்சம் பண்ணி பாருங்க. அப்படியா?